சப்பாத்தி கொஞ்சம் எடுத்து இந்த கிரேவியும் முட்டையும் சேர்த்து வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி சாப்பிட்றவங்க 4 சப்பாத்தி 5 சப்பாத்தி சாப்பிட்ற அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம். நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். 6 முட்டையை இதில் சேர்த்துடலாம். முட்டை உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் அத்தனை முட்டை சேர்த்துக்கலாம். ஏன்னா அதிக பேர் இருந்தீங்கன்னா முட்டை நிறையவே சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் 6 முட்டை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். அதே போல் மஞ்சத்தூள் கொஞ்சமாக, அதே அளவுக்கு பெப்பர். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா. ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இது கூடவே நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு குட்டியாக பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் பூ, 4 கிராம்பு இது சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். இது கூடவே 4 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. வெங்காயம் ஒன்றும் பாதியமாக வதங்கக்கூடாது, நல்லா வதங்கிடணும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துடலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் 1 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இது கூடவே மீடியம் சைஸு 3 தக்காளி எடுத்து கொரகொரப்பாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான புளிப்பு இல்லாமல் தயிர். இப்போ இது 2 சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா. தயிர் சேர்த்திங்கன்னா கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அது வரல நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம், நல்லா வதங்கிடும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருக்கோம். இப்போ நம்ம திறக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துடலாம். இதுக்கு காரம் வெறும் பெப்பர் தான். அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே ஒரு 2 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கப்பு 1 கப்பு நான் சேர்க்குறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆக மொத்தத்தில் ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு சப்பாத்தி கூட அதே போல் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ 2லேருந்து ஒரு